ஹாய் கைஸ், வாங்க இப்போது போன வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இது. இப்போ ஏன் அது வெயிட் அதிகமாகுதுன்னா, எனக்கு வந்து இர்ரெகுலராக பீரியட்ஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு வந்து 6 மந்த் ஒன்ஸ் 7 மந்த் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு. அது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளம் தான். 7 மந்த்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து ரெகுலராக தொடர்ந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் அந்த மாதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் பிசிஓடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஏஜுக்கு தகுந்த, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாமா வேணாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க உங்களோட வெயிட் சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ இருக்கீங்கன்னா இவ்வளோ கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா போதும். ஸ்லோவாக தான் நீங்கள் வெயிட் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்தோன்னே எனக்கு வந்து 5 கிலோ குறையணும் 10 கிலோ குறையணும்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. மேக்ஸிமம் மாதத்துக்கு 2 கிலோ மட்டும்தான் உங்களால் குறைக்க முடியும். அப்படி குறைச்சா மட்டும்தான் அது ஹெல்த்தியாக வெயிட் குறைக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, வந்து நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. சரிங்களா? தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம். இது வந்து முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு தான். நீங்கள் பாய்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, மென் யாராவது பார்க்குறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கோ யாருக்காவது இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நீங்கள் சாப்பிடணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இது வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு சொல்லுவேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோஸை பார்த்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸை தொடர்ச்சியாக சொல்கிறேன். பாய்.